நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட். வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 25ஆம் தேதியின் பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். இன்றைய சிறப்பு நிகழ்வுகள் என்னென்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். தேசிய மட்டி சவுடர் தினம். இவை சுவை மொட்டுகளுக்கு ஒரு சூடான கிரீமி கடல் அரவணைப்பு போன்றது. உப்பு ஆழத்தின் சாரம் நிறைந்தது. உலக ஸ்பே தினம் பிப்ரவரி 25 அன்று கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக தேசிய சாக்லேட் மூடிய கொட்டைகள் தினம். செழுமையான கிரீமி சாக்லேட் மற்றும் முறுமுறுப்பான காரமான சுவையின் சரியான கலவையுடன் ஒரு பருப்பு, முந்திரி அல்லது பாதாம் போன்றவற்றின் மேல் சாக்லேட் முலாம் பூசப்பட்டது போன்ற ஒரு அமைப்பு. அனைவரும் சரியாக சாப்பிடுவோம் நாள் பிப்ரவரி 25ஆம் நாள். பிஸ்டல் காப்புரிமை தினம் பிப்ரவரி 25 அன்று கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 24 முதல் மார்ச் 2 வரை தேசிய உணவு கோளாறு விழிப்புணர்வு வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. ரவிசங்கர் வியாஸ் ஒரு இந்திய சுதந்திர ஆர்வலர், சமூக சேவகர். அவருக்கு ஆரிய சமாஜத்தின் செல்வாக்கு இருந்தது. அவர் மகாத்மா காந்தி மற்றும் சர்தார் பட்டேலுடன் பணியாற்றியுள்ளார். அடுத்ததாக மெஹர் பாபா. இவர் பிப்ரவரி 25 1894 பிறந்தார். ஒரு இந்திய ஆன்மீக குரு. அவர் ஆன்மீகத்தின் சின்னமாகவும் மெஹர் பாபா இயக்கத்தின் முக்கிய நபராகவும் இருந்திருக்கிறார். அவருக்கு மில்லியன் கணக்கான பின்தொடர்பவர்கள் இருந்தனர். முதன்மையாக இந்தியாவில் அதிகமாக குவிந்தனர். அவருக்கு அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் பின்தொடர்பவர்கள் இருந்தனர். அடுத்ததாக இந்திய பேட்ஸ்மேன் மற்றும் விக்கெட் கீப்பரான பரூக் இன்ஜினியர். அவர் இந்தியாவுக்காக 46 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியவர். மேலும் 1959 முதல் 1975 வரை இந்தியாவில் பம்பாய்க்காகவும், 1968 முதல் 1976 வரை முதல் தர இங்கிலாந்தில் லங்காஷாயருக்காகவும் முதல் தர கிரிக்கெட்டில் விளையாடியவர். அவர் பிப்ரவரி 25 1938 மும்பையில் ஒரு பார்சி குடும்பத்தில் பிறந்தவர். டேனி டென் சோக்பா ஒரு இந்திய நடிகர், பாடகர் மற்றும் திரைப்பட இயக்குனர். இவர் 1971 முதல் சுமார் 190 இந்தி படங்களில் நடித்துள்ளார். அவர் பெங்காலி, நேபாளி, தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களிலும் பணியாற்றியுள்ளார். அடுத்ததாக பிப்ரவரி 25 அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஹான்ஸ் ராஜ் கண்ணா ஒரு இந்திய நீதிபதி. அவர் 1952ஆம் ஆண்டு கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதியாக இந்திய நீதித்துறையில் நுழைந்தார். 1971ஆம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார். அங்கு அவர் 1977 ராஜினாமா செய்யும் வரை தொடர்ந்தார். 1982ஆம் ஆண்டு 9 எதிர்க்கட்சிகளால் ஆதரிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி வேட்பாளராக கண்ணா இந்திய ஜனாதிபதி பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டார். இருப்பினும் காங்கிரஸ் கட்சி எண்ணிக்கையில் மிகப்பெரிய பெரும்பான்மையை பெற்றது மற்றும் அவர் கியானி ஜெயில் சிங்கிடம் தோற்றார். அடுத்ததாக குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இன்றைய இந்திய வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் தெரிந்து கொள்ளலாம். பிப்ரவரி 25 1980 டேசி பூட்டர்ஸ் தலைமையிலான சுரினாமிஸ் ஆயுதப்படைகள் பிரதமர் ஹென்க் ஆரோனின் அரசாங்கத்தை கவிழ்த்தன. இது சுரினாமில் புரட்சி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. 1910 13வது தலாய் லாமா சீனர்களிடமிருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். 1910 பிப்ரவரி 25. 1932 ஹிட்லர் 7 ஆண்டுகள் நாடற்றவராக இருந்ததால் ஜெர்மன் குடியுரிமை பெற்றார். 1925 அவர் தனது ஆஸ்திரேலிய குடியுரிமையை முடித்துக் கொண்டார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஜெர்மன் குடியுரிமையை பெறவில்லை. அந்த காலம் வரை அவர் நாடற்றவராகவே இருந்தார். நாஜி கட்சியின் உறுப்பினராக இருந்த பிரன்சுவிக் உள்துறை அமைச்சர் டீட்ரிச் கிளாக்ஸ் பெர்லினில் உள்ள ரீக்ஸ்டாட்டுக்கான மாநில குழுவிற்கு ஹிட்லரை நிர்வாகியாக நியமித்தார். இதனால் ஹிட்லர் பிரன்சுவிக் குடிமகனாகவும் அதன் மூலம் ஜெர்மனியின் குடிமகனாகவும் ஆனார். பிப்ரவரி 25 1935 துருக்கிய இயற்பியல் வேதியியலாளர் மற்றும் மூலக்கூறு உயிர் இயற்பியலாளர் ஓக்டே சினானோக்லு பிறந்தார். இத்தாலிய அர்ஜென்டினா மருத்துவரும் அர்ஜென்டினாவில் வாக்களித்த முதல் பெண்ணுமான ஜூலியட்டா லாண்டேரி இறந்தார். 1932 பிப்ரவரி 25. 1950 அமெரிக்க மருத்துவரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஜார்ஜ் மினோட் இறந்தார் 1950. 2014 ஸ்பானிய கலைநயமிக்க
பிளமெங்கோ கிட்டார் கலைஞர், இசையமைப்பாளர் மற்றும் இசைப்பதிவு தயாரிப்பாளர் பிரான்சிஸ்கோ சான்செஸ் கோமேஸ் என்று அழைக்கப்படும் பாக்கோ டி லூசியா இறந்தார். அடுத்ததாக பிப்ரவரி 25 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக நாம் குறிப்பிடப்படுவது இந்த நாளில் மக்கள் அதிகார புரட்சி ஆண்டு விழா. இந்த விழா பிலிப்பைன்ஸில் கொண்டாடப்படுகிறது. 1986ஆம் ஆண்டு நடந்த அமைதியான புரட்சியை நினைவுகூரும் வகையில் மக்கள் அதிகார புரட்சி ஆண்டு விழா என்று அழைக்கப்படுகிறது. இது ஜனாதிபதி பெர்டினாண்ட் மார்கோஸை வெளியேற்றி பிலிப்பைன்ஸில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வழிவகுத்தது. குவைத் தேசிய தினம் பிப்ரவரி 25, 1961 அன்று ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து குவைத் சுதந்திரம் அடைந்ததை கொண்டாடுகிறது. இது பல்வேறு விழாக்களால் குறிக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க பொது விடுமுறை ஆகும். டிஜிட்டல் கற்றல் தினம் அமெரிக்கா. டிஜிட்டல் கற்றலின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதற்கும் பள்ளிகளில் புதுமையான கற்பித்தல் மற்றும் கற்றல் நடைமுறைகளை ஊக்குவிப்பதற்கும் ஒரு முயற்சி. கல்வி அனுபவத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை இது நமக்கு ஊக்குவிக்கிறது. வரலாற்றின் பக்கங்களில் 1994 பிப்ரவரி 25ஆம் தேதி ஆப்ரஹாம் மசூதியில் ஒரு இஸ்ரேலிய மருத்துவர் 30 நிராயுதபாணியான பாலஸ்தீனியர்களை கொன்றார். வலதுசாரி தீவிரவாதி பரூச் கோல்ஸ்டீனின் படுகொலை இஸ்ரேலிலும் பரவலாக கண்டிக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு வார்சா ஒப்பந்தம் கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. பனிப்போர் முடிவடைந்ததை தொடர்ந்து 8 கம்யூனிஸ்ட் நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் அதன் நோக்கத்தை இழந்துவிட்டது. இது 1955இல் நேட்டோவின் எதிரியாக கையெழுத்தானது. 1986 கொராசன் அக்வினோ பிலிப்பைன்ஸின் 11வது ஜனாதிபதியாக பதவியேற்றார். அக்வினோவின் ஜனாதிபதி பதவிக்காலம் 20 ஆண்டு கால சர்வாதிகாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. அவர் ஆசியாவின் முதல் பெண் ஜனாதிபதி ஆவார். 1964 முகமது அலி உலக ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனார். அந்த நேரத்தில் தனது அசல் பெயரான காசியஸ் கிளேவை இன்னும் பயன்படுத்திய அலி வரலாற்றில் மிக சிறந்த ஹெவிவெயிட் குத்துச்சண்டை வீரர்களில் ஒருவராக கருதப்பட்டு சாம்பியன் ஆனார். ரஷ்யா மாநிலம் கலைக்கப்பட்டது. 1947 பிப்ரவரி 25 ஜெர்மன் பேரரசின் மிக முக்கியமான அரசு நவீன கால ஜெர்மனி, போலந்து மற்றும் ரஷ்யாவின் சில பகுதிகளை உள்ளடக்கியது. அடுத்ததாக பிப்ரவரி 25இல் மேலும் சில பிரபலங்களின் பிறந்த நாட்களாக வருகிறது. என்ரிகோ கருசோ ஒரு இத்தாலிய டெனர். ஜார்ஜ் ஹாரிசன் 1943இல் பிறந்தவர். ஆங்கில பாடகர், பாடலாசிரியர், கித்தார் கலைஞர், தயாரிப்பாளர். 1861 ருடால்ப் ஸ்டெய்னர் ஆஸ்திரிய தத்துவ ஞானி மற்றும் கல்வியாளர். மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அந்த நாளைய நிகழ்வுகளை நாம் நினைவு கூறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் FM மை சிட்டி மை பிரைடு. நன்றி.